ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தேர்தல் பரப்புரையில் மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலில் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய குரல் வளையை நசுக்கக்கூடிய வேலையை ஒன்றிய பாசிச பிஜேபி மோடி அரசு செய்ய துணிந்திருக்கிறது. இதை எதிர்க்கக்கூடியவராக தமிழ்நாட்டை காத்து நிற்கக்கூடிய தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் நேற்றைக்கு தன்னுடைய கண்டன குரலை மிக வலுவாக பதிவு செய்திருக்கிறார். தெருவுல இறங்கி போராட நான் தயார் அப்படின்ற எல்லைக்கு சென்று முதலமைச்சர் பேசி இருக்கிறார். இன்னொரு பக்கம் ஆமா நான் முரட்டு அடிமைதான், நீங்க என்ன சொல்றது நானே ஒத்துக்கிறேன்ற ரேஞ்சில எடப்பாடி பழனிசாமி பல்லிழித்து பதில் சொல்லி இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் மிக குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் இருந்தாலும் தேர்தலினுடைய பரபரப்பு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை, தமிழ்நாட்டினுடைய தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்ற முறையில் தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது. எதற்காக தொகுதி மறுவரையை தமிழ்நாடு எதிர்க்கிறது? தமிழ்நாட்டில் இந்நேரத்தில் இந்த தருணத்தில் யாரின் பக்கம் நாம் நிற்க வேண்டும்? எந்த கரங்களை வலுப்படுத்த வேண்டும்? இந்த முறை நாம் நழுவவிட்டால் பிஜேபியும் ஒன்றிய பாசிசமும் தமிழ்நாட்டை என்ன செய்யும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய பரப்புரை கூட்டங்கள் அந்த பரபரப்புக்கு மத்தியில் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. ஏறக்குறைய ஒரு 5 நிமிடம் இருக்கக்கூடிய அந்த வீடியோ, அதுல மிக தெளிவாக தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசர கதியில் ஏப்ரல் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் நாளைக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்றத்தினுடைய அவையில் இவர்கள் எதற்காக தொகுதி மறுவரையை பற்றி உடனடியாக சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு முனைப்பா இருக்காங்க? எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும், எல்லா மாநிலங்களினுடைய பிரதிநிதிகளும், எல்லா மாநிலங்களிலும் இது குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை கூட நடைபெறாமல், இது குறித்த ஒரு டிஸ்கஷனுக்கே வராம, இது என்ன அப்படின்றத பொதுவெளியில் வைத்து பேசாமல் இந்திய அரசமைப்பு சட்டத்தை, இந்தியாவையே மாற்ற இருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை முன்மொழிய இருக்காங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய நோக்கம் என்ன? எல்லா நேரத்திலுமே அது வேளாண் திருத்த சட்டமாக இருக்கட்டும், சிஏஏவாக இருக்கட்டும், அல்லது 10% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், எது குறித்தும் எந்த விதமான விவாதங்களும் நடத்தாமல் விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் பிஜேபி தன்னுடைய பலத்தை காண்பித்து, தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலத்தை காண்பித்து எல்லாவற்றையும் அவர்களால் மாற்றிவிட முடியும்னு சொன்னா இது உண்மையாகவே அரசமைப்பு சட்டத்தின்படி நடக்கப்படக்கூடிய ஜனநாயக நாடா? ஜனநாயக நாட்டில் இப்படி எந்த விதமான விவாதமும், ஒரு டிஸ்கஷனே இல்லாம, ஒரு டிபேட்டே இல்லாம நடைபெற முடியுமா? அப்படி நடைபெற முடிகிறது என்று சொன்னால் இந்த எதேச்சதிகாரத்தை, இந்த சர்வாதிகாரத்தை எத்தனை நாளுக்கு இவர்கள் நீட்டிக்க காத்திருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வியை நாம் நிச்சயம் எழுப்ப வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையை கணக்கில் வைத்து டீலிமிட்டேஷன் வரும், தொகுதி மறுவரை வரும்னு சொன்னா முதலில் பாதிக்கப்பட இருப்பது தென்னிந்திய மாநிலங்கள், மிக குறிப்பாக தமிழ்நாடு. ஏன் அப்படின்னு கேட்டா, நேற்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட செங்கம் சட்டமன்ற தொகுதியில அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம், எல்லாருக்கும் எத்தனை பிள்ளைங்க யாராவது சொல்லுங்கன்னு கேட்கிறோம். ஒரு அம்மா 5ன்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க 4ன்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க 3ன்னு சொல்றாங்க, இன்றைய தலைமுறை 2ன்றாங்க, 1ன்றாங்க. அப்ப இந்த 5ல இருந்து குறைஞ்சிருக்குன்னு இல்ல, 13, 15 பிள்ளைங்க பெத்த ஊர்ல இன்னைக்கு 1 போதும் 2 போதும்ன்றது மாத்திருக்கோம்ல. இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனை, குறிப்பாக தந்தை பெரியார் என்ற தலைவர் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொல்றதுக்கு முன்னாடி, சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சுகாதாரத்திற்காகவும், பெண்களினுடைய உடல் நலத்துக்காகவும், பெண்களுடைய விடுதலை உணர்வுக்காகவும் இத்தனை பிள்ளை பெத்துக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்றாரு. அன்றைக்கு பிள்ளை பெத்துக்கிறத பத்தி பெரியார் பேசுறாரே அப்படின்னு கொந்தளித்த சமூகம், அதற்கு பிறகு சட்டம் வருகிறது, ஒன்றிய அரசே சொல்லுகிறது, வளர்ச்சியின் பாதையில் செல்லணும்னு சொன்னா இந்த பஞ்சம், பட்டினி பெரிய அளவில் தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாலதான் இந்த பஞ்சம், பட்டினியில தான் நம்ம விடுபட முடியும், வளர்ச்சியை நோக்கி போக முடியும்னு சொல்றாங்க. இதை சொன்ன போது கேட்காம, சொன்ன பேச்ச கேட்காம, தடித்தனமாக, திமிர்த்தனமாக, எந்தவித அடிப்படை புரிதலும் அறிவும் அற்று செயல்பட்ட மாநிலங்களினுடைய பிரதிநிதிகள் அந்த மாநிலங்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மறுத்தார்கள். அப்படி கட்டுப்படுத்தாமல் இருந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் இதெல்லாம் இன்றைக்கு வளர்ந்த மாநிலமான்னு கேட்டா கிடையாது. ஆனால் தமிழ்நாடு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது. இங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் பெண்களை அவர்களுடைய சுகாதாரத்தின் பெயரிலும், அவர்களுடைய விடுதலை உணர்வின் பெயரிலும், அவர்களுடைய சுதந்திர தன்மையின் பெயரிலும் மிகப்பெரிய மதிப்பளித்து அந்த மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்ததால் தான் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலம்.
தமிழ்நாடு இந்தியாவில் கல்வியில் முதல் மாநிலம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகம் படித்தவர்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகம் வேலைக்கு போறவங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகம் பேர் தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே டெக்ஸ்டைல், லெதர் என்று தொழிற்சாலைகளினுடைய உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்கிறது. இந்தியாவிலேயே இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இப்படி 100 முதல் 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 முதல்னு தமிழ்நாடு சொல்ல முடியும். அப்ப சரியாக மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்து இன்றைக்கு பஞ்சம் பட்டினியை போக்கி வளர்ந்த மாநிலங்களினுடைய பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறக்கூடிய வகையில் செயல்பட்டிருக்குன்னு சொன்னா அதற்கு இந்த மாநிலத்தில் இருந்த சொல்வதை கேட்கக்கூடிய திறன், சொன்னது சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய திறன், அறிவியல் மீது கொண்ட நம்பிக்கை, பகுத்தறிவு உணர்ச்சி இத்தனையும் சேர்ந்து 50 வருஷத்துல நம்ம ஒரு மாநிலத்தை கட்டி எழுப்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா போற போக்குல தொகுதி மறுவரைன்னு சொல்லி மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் உங்களுடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கணக்கு இருக்கும்னு சொன்னா உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு எந்த வகையிலும் மக்கள் தொகையை கட்டுக்குள் வைக்காமல் எதேச்சதிகார போக்கோடு நடந்து கொண்டு வளர்ச்சியின் பாதையில் செல்லாத உத்தரப்பிரதேசத்துக்கு 80 120 சீட்டா உயரும். தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையும். இதுல என்ன சொல்றாங்கன்னா 39 50 ஆகும்ல. என்ன கணக்கு? 39 50 ஆகுமா? 80 120 ஆகுமா? இது யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? நாளைக்கே நீங்க சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா தமிழ்நாட்டின் குரல் தேவையில்லை, தென்னிந்திய மாநிலங்களுடைய குரல் தேவையில்லை, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களிலும் கருத்து கேட்பு கூட தேவையில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இவர்களுடைய மூச்சு கூட உங்களுக்கு தேவையில்லை. வட இந்திய மாநிலங்களில் எங்க பிஜேபி பெரும்பான்மையாக இருக்கிறதோ அவர்களை வைத்து மட்டுமே கொடுங்கோன்மையான சட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2வது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையில் இவர்கள் தொகுதிகளை பிரிக்கிற போதே அவர்களுக்கு எதெல்லாம் சாதகமான தொகுதிகளாக இருக்கிறதோ அதை பிரித்து இது ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று சொல்லி வாக்கு ரீதியாகவும் பிஜேபி தென்னிந்திய மாநிலங்களில் காலூன்றுவதற்கான மோசமான நடவடிக்கையை அரசமைப்பு சட்டத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு செய்கிறது. அரசமைப்பு சட்ட ரீதியாக பார்த்தாலுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி மாறணும்னு சொன்னா அதை வெற்றிகரமாக குறைத்து 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய எங்க தலையில கொட்டுவீங்களா? பள்ளிக்கூடத்துல படிக்காத மாணவனை கண்டிப்பார்களா? 100க்கு 100 வாங்கின மாணவனை கண்டிப்பார்களா? அப்ப சொன்னதை கேட்டு மிக சரியாக நடந்த தமிழ்நாடு 100க்கு 100 பெற்ற எங்களை தலையில குட்டுவீர்கள். 100க்கு 0 எடுத்திருக்கக்கூடிய அடாவடித்தன போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் வாரி வழங்குவீர்கள்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய நயவஞ்சகம். இந்த நயவஞ்சகத்தை பிஜேபி ஒன்றிய அரசு செய்யுதுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, முரட்டு அடிமை பழனிசாமி வெட்கமின்றி கூச்சமின்றி பல்லிழிக்கிறார். நமக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, மாநில சுயாட்சியை பேசிய அண்ணாவின் பெயர் தாங்கிய ஒரு கட்சி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மாநில உரிமையை, இது என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த பிரச்சனையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் வந்த பிரச்சனையா? திமுக என்ற ஒரு கட்சிக்கு வந்த பிரச்சனையா? தமிழ்நாட்டினுடைய உரிமையின் மீது வீசப்பட்டிருக்கக்கூடிய அம்பு. இதை எதிர்த்து கூட குரல் கொடுக்க முடியாது. எதிர்க்க வேண்டாம் சார், அட்லீஸ்ட் அங்க என்ன இருக்குன்னு தகவல் பெற்ற பிறகு நாங்க பதில் சொல்றோம்னா சொல்லணும்ல. இது வரைக்கும் உங்களுக்கு தகவல் வந்திருக்கா? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முறையில் தான் தொகுதி மறுவரை நடக்க போகிறது, தமிழ்நாடு எந்த வகையிலும் பாதிக்காது, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் இப்ப எப்படி இருக்காங்களோ அதே அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும், இந்த சதவிகிதம் இந்த விகிதாச்சாரம் குறையாது, இப்படி ஏதாவது ஒன்ன சொல்லியிருக்காங்களா? முதல்வர் அதை தான் கேட்கிறாரு. எதை பற்றிய முன்னறிவிப்பும் இல்லாமல் இவ்வளவு ரகசியமா நீங்க பண்றீங்க, அவசர கதியில் பண்றீங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய திருத்தத்தை இந்தியாவினுடைய மிக முக்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பரப்புரையில் இருக்கிற போது இதை பண்றீங்கன்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு முதலமைச்சர் கேட்கிறார். இதை பற்றிய புரிதல் வேணும். இந்த அடிப்படை புரிதல் இல்லாத முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்காக நாம் தமிழ்நாட்டை காவு கொடுக்க முடியுமா? அதனாலதான் முதல்வர் சொல்றாரு, தேர்தல் பரப்புரையில இருக்கோம், பரபரப்பா இருக்கும், அதெல்லாம் இல்ல, தெருவுல இறங்கி நாங்கள் போராடுவோம். நான் போராடுவேன். முதலமைச்சர்ன்றதெல்லாம் 2வது தான். நான் திமுகவின் தலைவர், அண்ணா கலைஞர் வழியில் வந்தவன் நான். எங்க கிட்ட இந்த வேலையெல்லாம் நீங்க வச்சுக்க கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையும் இந்த துணிவும் தான் தமிழ்நாட்டை இந்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கு. நிதி கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொன்ன போது தமிழ்நாடு அதுவாக வளர்ச்சி பாதைக்கு சென்றது. எந்த பேரிடருக்கும் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப அதை சமாளித்து இன்றைக்கு மழை காலத்தில் வெள்ள காலத்தில் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை காத்து நின்றார். இப்படி ஒண்ணா எதேச்சதிகார போக்கோடு பிஜேபியும் ஒன்றிய அரசும் நடக்கின்ற போது தமிழ்நாட்டில் திமுக என்ற இந்த கட்சியின் பெயரால், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு என்ற பெயரால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாத்து இவர்களிடத்திலிருந்து பாதுகாத்து வைத்தால்
ஒட்டுமொத்தமாக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்திய மாநிலங்களினுடைய ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்காக தான் நாளைக்கு நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. அந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலுவான கண்டனத்தை எழுப்புவார்கள் அப்படின்னு முதல்வர் சொல்லி இருக்கிறாரு. எத்தனை வலுவான கண்டனங்கள் எழுப்பப்பட்டாலுமே அது மக்கள் திரளாக மக்களிடத்தில் அந்த எழுச்சி வந்தால்தான் ஒன்றிய பிஜேபி அரசு அடிபணியும். அடிபணிவார்களா அப்படின்னு கேட்டா, முதலில் ஃபுல் ஸ்டாப்பை கூட மாற்ற முடியாதுன்னு சொன்ன வேளாண் திருத்த சட்டத்தை மாற்ற வைத்தது விவசாயிகளுடைய மக்களினுடைய போராட்டம். அதே போல்தான் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எல்லா மாநிலங்களுக்கும் வந்தபோது தமிழ்நாடு மட்டும் இது பிஜேபிக்கு இடமில்லாத மண், இங்கு எப்படி இங்க இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்ட ஏரியான்னு சில இடங்கள்ல இருக்கும்ல, அது மாதிரி பிஜேபி தடை செய்யப்பட்ட ஏரியா தமிழ்நாடு. இங்கிருந்து எங்களுடைய போராட்ட குரல் எழும். அதில் எந்த வகையில் எல்லைக்கு செல்ல வேண்டும் என்பதை பிஜேபி தான் தீர்மானிக்க இருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் பியூஷ் கோயல் போன்ற எதையாவது படித்துவிட்டு உளரக்கூடியவர்களை அனுப்பி தமிழ்நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்க பார்க்கிறார்கள். தொகுதி மறுவரையை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் படிப்பறிவு பெற்றவர்களாம். எப்படி மாட்டுக்கும் மாட்டு சாணத்துக்கும் மாட்டு மூத்திரத்துக்கும் வேறுபாடு தெரியாத பியூஷ் கோயல் போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய படிப்பறிவை பற்றி பேசலாமா? இப்ப என்ன ஆகும்னு கேட்டா, நம்ம உடனே வட இந்திய மாநிலங்களை பற்றி ஏதாவது சொன்னா இது வட இந்தியா வெர்சஸ் தென்னிந்தியா, இங்க பாத்தீங்களா தென்னிந்தியர்கள் தமிழர்கள் வட இந்தியர்களை எப்படி பாக்குறாங்கன்னு பிரச்சனையை திருப்புவதற்காக, இந்த திரிபுவாதத்திற்காக பியூஷ் கோயல் போன்றவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். பல பியூஷ் கோயல்களை பார்த்த மாநிலம் தமிழ்நாடு. உங்களுடைய இந்த பேச்சுக்கள், அதுக்கு நேற்றே முதல்வர் பதில் சொல்லியிருக்காரு, மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், மரியாதை கொடுக்கின்ற வரைதான் மரியாதை என்று சொல்லி இருக்கிறார். உங்களுடைய இந்த பேச்சுகள், இந்த ஏச்சுகள், இது எல்லாவற்றையும் சந்தித்துதான் தமிழ்நாடு இந்த நிலையை அடைந்திருக்கிறது. நீங்கள் பேச பேச நாங்கள் வளர்வோம், பேசி பேசி நீங்கள் ஒண்ணுமில்லாம போவீங்க, உங்கள் மாநிலத்திலும் ஒரு வளர்ச்சியும் வராது, உங்களை போலவே எங்களை மாற்ற நினைக்கிறீர்கள், அதனாலதான் தொகுதி மறுவரையை கொண்டு வரீங்க, உங்களை போல் நாங்கள் ஒருபோதும் மாற மாட்டோம், எங்களை போல் உங்களை மாற்றுவதற்கு வேண்டுமானாலும் முயற்சிப்போம். தொகுதி மறுவரை என்ற அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஜனநாயக படுகொலையை தடுத்து நிறுத்த எல்லோரும் ஓரணியாக திரள வேண்டும், ஓரணியில் தமிழ்நாடு நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலினுடைய முழக்கமாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு தேர்தலினுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய இடியாக பிஜேபிக்கு இருக்க வேண்டும், தமிழ்நாடு தனித்து நிற்கும் என்பதை சொல்லுவதற்கான தேர்தலாகவும் இது அமைந்திருக்கிறது. ஒரு பக்கம் தேர்தலும் நமக்கு முக்கியம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பது முக்கியம். இது இரண்டையும் ஒரு சேர காப்பவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஆகப்பெரும் தலைவராக நான் நிற்கிறேன், உங்களோடு நிற்கிறேன் அப்படின்றதுதான் நேற்றைக்கு முதலுடைய வீடியோவுடைய செய்தி. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடிமையாக பல்லிழுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும், டீலிமிட்டேஷனுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கக்கூடிய புது புது நடிகர்களையும் தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. யார் எங்களுக்காக நிற்கிறார்கள், எங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி.